தமிழ் மாதங்களின் நிறைவாக 12வது மாதமாக வருவது பங்குனி மாதம். இதை திருமண மாதம்னு சொல்லுவாங்க. திருமணம் வரம் தரும் மாதம்னு சொல்வதுண்டு. இந்த ஆண்டு பங்குனி மாதம் மார்ச் 15ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உள்ளது. பங்குனி மாதம் தெய்வீக திருமணங்கள் பலவும் நடைபெற்ற மாதம் என்பதால் இதை தெய்வீக அருள் நிறைந்த மாதமாக கருதுவதுண்டு. இந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் நிறைய மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில்தான் பெரும்பாலும் அரங்கேறியிருக்கின்றன. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி என்கிறது புராணம். இந்த மாதத்தில் நாம் செய்கிற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த பலனை தரும் என்றும் 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியம் தருகிற மாதம் இது என்றும் சொல்கிறார்கள். பங்குனி மாதத்தில் முறையே நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகளெல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும். அரங்கனை விபீஷணர் பெற்றுக்கொண்ட மாதமும் பங்குனி. அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் ஒரு இடத்துக்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனியில்தான். சிவனாருக்கு உகந்த மாதம் பங்குனி. அதுபோல் அரங்கனை போற்றி இந்த மாதமும் திகழ்கிறது. பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷமானது. இந்த முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசிப்பார்கள் பக்தர்கள். அதுபோல் காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாதத்தில் வரும் தேய்பிறை வரும் ஏகாதசியை விஜயா ஏகாதசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி எடுத்த கருத்தில் வெற்றி அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சாத்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலனை தரும். நாம் பெருமாளிடம் வைக்கிற கோரிக்கையெல்லாம் நிறைவேறும். இலங்கை சென்று ராவணுடன் போரிட்டு சீதையை எப்படி மீட்பது என்று ஸ்ரீராமர் சிந்தனையில் ஆழ்ந்தபோது முனிவர் ஒருவரிடம் இந்த விஜயா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க சொன்னார். அதன்படி விரதம் இருந்த ஸ்ரீராமர் சீதையை மீட்டு வந்தார் என ஏகாதசி விரத மகாத்மியம் தெரிவிக்கிறது. விஜய ஏகாதசி நாள் வாழை இலையில் 7 விதமான தானியங்களை வைக்க வேண்டும். ஒன்றின் மேல் ஒன்றாக பரப்ப வேண்டும். எள் தானியத்தை சேர்க்கக்கூடாது. அதன் மீது ஒரு கலசத்தை வைத்து அதில் திருமாலின் திருவுடையை வரைந்து வழிபட வேண்டும். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். தம்பதி இடையே விட்டு கொடுத்தலும் புரிந்து கொள்ளுதலும் அதிகமாகும். பிரிந்த தம்பதி கூட ஒன்று சேர்வார்கள். மறுநாள் துவாதசி அன்று யாருக்கேனும் உணவு பொட்டலம் வழங்கினால் மகா புண்ணியம் என்றும், பூஜை செய்த கலசம் மற்றும் தானியங்களை ஆச்சாரியருக்கு வழங்கி நமஸ்கரித்தால் சகல சவியங்களிலும் கிடைக்கப் பெறலாம்